விளையாட்டாக தான் பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப காலமாக சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் விளையாட்டு களத்தில் விளையாட்டு வீரர்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போச்சுன்னா அது வந்து ஒரு போர்க்களமாக மாறும், ஒரு போட்டியாக மாறும், ஒரு அடிதடியாக மாறும், ஒரு கை கலப்பாக கூட மாறும். நம்ம கிரிக்கெட்டில் அடிக்கடிலாம் பார்த்துருக்கோம். வந்து கிரிக்கெட் தான் நம்ம அதிகமாக பார்க்குறது. வந்து திடீர்னு முறைச்சிக்கிறது எல்லா விளையாட்டுலையுமே எல்லா விளையாட்டுகளுமே உண்டு. இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா அட்டாக் போட்டு அந்த காலெல்லாம் உடைச்ச சம்பவங்கள்லாம் இருக்குது. மெஸ்ஸி மாதிரியான மிகச்சிறந்த கால்பந்தாட்ட வீரர்களுடைய காலெல்லாம் உடைச்ச சம்பவம்லாம் இருக்குது. அது ரொம்ப பார்த்து கவனமாக விளையாடுவாங்க. அதெல்லாம் மீறி இங்கே மொழி ரீதியான ஒரு சண்டையாக ஒரு விளையாட்டு சண்டையை கொண்டு வந்து அதை அநாகரிகப்படுத்தி வேண்டுமென்றே அடித்து தமிழ் பேசியதால் அடிக்கப்பட்டார்களா அப்படின்ற அளவுக்கு அவங்க பேட்டியெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்தது பஞ்சாபில் அப்படின்னா, பல்கலைக்கழகங்களுக்கு இடையான கபடி போட்டி. அந்த கபடி போட்டியில் சவுத் ஜோன்லேருந்து நார்த்துலேருந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இப்படி கலந்துப்பாங்க. அதனுடைய போட்டி வந்து பஞ்சாபில் நடந்தது. இந்த சவுத்துலேருந்து போன 7 பல்கலைக்கழகங்கள், அதில் குறிப்பாக 5 பல்கலைக்கழகங்கள், இந்த 5 பல்கலைக்கழகங்கள் மிக முக்கியமான பல்கலைக்கழகங்கள். அன்னை தெரேசா, அழகப்பா மாதிரியான பல்கலைக்கழகங்கள் அங்கே போட்டியில் போய் கலந்துட்டுருக்காங்க. பெரும்பான்மையாக தமிழர்கள், தமிழ் வீராங்கங்கள். மகளிருக்கான கபடி போட்டி, அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கபடி போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு சுற்றும் முடிஞ்சு காலிறுதி, அரையிறுதி, இறுதிப் போட்டி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்ம பெண் பிள்ளைங்க போய் பிரமாதமாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த சம்பவம் என்னென்னா, திடீர்னு அந்த போட்டிக்குள்ளே ஒரு கலவரமாவது, டிப்புன்னு அடிக்கிறாங்க. அடி வாங்கிறது பூரா நம்ம தமிழ் பிள்ளைகள் வந்து அடிக்கிறவங்க சம்மந்தமே இல்லாமல் அடிக்கிறாங்க. என்னடா ஆச்சுன்னு அதுக்குள்ளே பரபரப்பாயிடுச்சு. தமிழ் வீராங்கனைகள், கபடி வீராங்கனைகள் பஞ்சாபில் தாக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், காயம் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு பரபரப்பான செய்தியாக இருந்தது. அந்த வீடியோ, அந்த செய்தி வந்த பிறகு தான் இங்கு அப்படியே பற்றிக்குது. சோஷியல் மீடியாக்களில் பேசும் பொருளாக செய்தி சேனல்கள் வந்து அதை கொண்டு வராங்க. நேஷ்னல் லெவலில் அதை வந்து பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது. அதுதான் சொல்கிறேன், விளையாட்டாக பாருங்கன்னு. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களும் அதற்கான ஏற்பாடுகள், அதற்கான கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு. இப்போ அந்த பெண் பிள்ளைகளை வந்து டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு ரொம்ப பாதுகாப்பாக அவங்க என்ன ஆகிட்டாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இது நாங்கள் இப்படிலாம் நினச்சி பார்க்கல. சின்ன பிள்ளைங்க தானே அவங்க. நம்ம ஒரு ஊர் விட்டு ஊர் போய் விளையாட போனாலே வந்து வீட்டிலாம் சொல்லி அனுப்பாங்க, ஊர் விட்டு ஒரு ஊர் போகிறீங்க பார்த்துங்க, பக்கத்து ஊரில் தான் ஒரு டோர்னமெண்ட் நடக்கும், வந்து அடுத்த ஊருக்கு தான் போவோம். இல்லை அடுத்த மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டம் போகும்போது கூட சொல்லுவாங்க, வந்து ஜாகிரதையாக போங்க, டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் போகிறோம் அப்படின்னு. இப்போ மாநிலம் விட்டு மாநிலம், அதுவும் சவுத்துலேருந்து நார்த்து, இதுதான் இந்த சவுத்துலேருந்து நார்த்துன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை தாங்க அங்கேயும் பேசினாங்க அப்படின்னு. டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் அவங்க தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்ற ஒரு விஷயம். என்ன தான் நடந்தது, இந்த விளையாட்டு நடந்துகிட்ருக்கு, ஒவ்வொரு சுற்றா நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக நாங்கள் தமிழ் பெண்கள் இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டி ஒவ்வொரு சுற்றுக்கும் போய் சிறப்பாக விளையாடுவோம். விளையாடும் போது லாக் பண்ணுவாங்க இல்லைங்களா, லாக் பண்ணும்பொழுது அந்த அந்த ரைடர் இருக்கார் இல்லைங்களா, பலால் அடிக்கிறது, அந்த பெண்ணு கிள்றது, முரட்டுத்தனமாக நடந்துக்கிறது, குறிப்பாக அடிக்கிறது, தப்பிக்கிறதுக்காக என்னென்ன வழிகள் உண்டோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தாண்டி அவர்கள் மிக மோசமாக நடந்துக்கிட்டாங்க. இதை கொண்டு போய் நாங்கள் நடுவர்கிட்ட பேசினப்போ அந்த நடுவர் காதலே வாங்கிக்கல. என்னன்னா நை அப்படின்றாங்க. நைனா என்ன, நாங்கள் வந்து ஆங்கிலத்தில் பேசுகிறோம், எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அவங்க ஆங்கிலம் தெரிந்தாலும் தெரியுதா தெரியலையான்னு தெரியல, ஆனால் பேச மறுக்கிறார்கள். அவர்கள் வெறும் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. நாங்கள் ஹிந்தியில் தான் பேசுவோன்னு ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. ரொம்ப மோசமாக நடந்துக்கிறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை பிரேக் பண்ணுறாங்க, முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்க. அப்படின்னா அவங்க காதலே வாங்கிக்கல, போய் விளையாடுங்க அப்படின்றாங்க. வந்து இல்லைன்னா உங்களுக்கு மைனஸில் போட்டுருவோம் மார்க்கை அப்படின்றாங்க. ஓகே, நம்ம பார்த்துடலாம், விளையாடலாம் அப்படின்னு. ஏனென்றால் நான் வேறு விஷயம் சொல்கிறேன், வந்து கபடியை கண்டுபிடித்தது தமிழர்கள். 4000 ஆண்டுகளுக்கு முன் ஜல்லிக்கட்டு காளை விளையாட்டை கண்டுபிடிச்சாங்களே, ஜல்லிக்கட்டை, அப்போவே சேர்ந்து கபடியும் கண்டுபிடிச்சோம். காளையவரில் அதான் ரைடரு வர காலை தான், இவங்க எதிரணியை தான் வந்து வீரர்கள் அதை அடக்கிறது தான். இப்படி வந்த கான்செப்ட் தான் அது. வந்து ஆரம்பத்தில் சடுகுடு மூச்சு விடாமல் பேசிக்கிட்டே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ரைடு, நான் தான் உங்கள் அப்பன்டா, நல்ல முத்து பேரண்டா, கம்பு வெள்ளி பெரம்பெடுத்து விளையாட வந்தேன்டா அப்படின்னு ஒரு சாங்கே இருக்குது. வந்து இது தமிழர்கள் ஏற்படுது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடித்த ஒரு கபடி பிற்பாடு தமிழகத்தில் எங்கே பார்த்தாலும் அது பரவ ஆரம்பித்தது. அந்த காலகட்டங்களில் பொழுதுபோக்கு கிடையாது. வந்து உங்களுக்கு
மக்கள் வந்து வேறு ஏதாவது தவறான பாதைக்கு போயிட போகிறான், மது மாது இது மாதிரி ஏதாவது போயிட போகிறான்னு அந்த காலத்தில் இந்த மாதிரியான வீர விளையாட்டுகள் கண்டுபிடிச்சாங்க. வந்து இந்த விளையாட்டுகளோட பயனுள்ள ஒரு விளையாட்டு, உடல் ரீதியான ஒரு விளையாட்டு, மன ரீதியான ஒரு விளையாட்டு. பிற்பாடு சடுகுடு எப்படி மாறுச்சு அப்படின்னா கபடி. கபடினா கைப்பிடி, கையை பிடி, அதுதான் இப்படி கையை பிடிச்சி நிற்கிறது இல்லை, இதுதான் கைப்பிடி தான் கபடியாக மாறுச்சு. இந்த கபடி எங்கே பரவச்சு அப்படின்னா அந்த காலத்தில் வணிகம் பண்ண வராங்க இல்லைங்களா, வணிகம் பண்ண வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கும் பொழுதுபோக்கு கிடையாது. ஒரு மாநிலம் விட்டு மாநிலம், தேசம் விட்டு தேசம் இங்கே வணிகம் பண்ண வரவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து அப்போது ரேடியோ கிடையாது, இது பேப்பர் கிடையாது, ஒன்றும் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. உட்காந்து ஏதோ கோடு போட்டு ஆடுபுலி ஆட்டம் இந்த மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் இந்த தமிழர்கள் ஏதோ ஒரு விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்காங்களே, என்னடான்னு போய் பார்த்தா கோடு போட்டு 2 பக்கம் இது வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு அணி அந்த பக்கம் ஒரு அணி, மிக சிறப்பான ஒரு விளையாட்டு. அப்போலாம் நீங்கள் கபடிலாம் தலை மேலே பறப்பாங்க. நாங்களாம் பார்த்துருக்கோம். எங்கள் பள்ளியில் ஒருத்தர் இருந்தார், ஒரு கபடி வீரர், செய்யார் பக்கத்தில் இருந்து வருவாப்பில், பூபாலன் பேர். வெறும் 4 அடி உயரம் தான் மனுஷன். அப்படியே மேலே பறந்துக்கிட்டே போயிட்டு எல்லாரும் தொட்டுட்டு அவுட் ஆகிட்டு வந்துடுவாப்புல. அது பெரிய வித்தை. அது வந்து இதை பார்க்குறாங்க அவங்க, வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது, நாங்களும் வந்து விளையாடுறோம் அப்படின்னு விளையாட ஆரம்பித்து தான் அது தமிழகத்தை தாண்டி, மாநிலத்தை தாண்டி, தெற்காசியாவை தாண்டி இன்று உலகம் முழுக்க விளையாடுகிற ஒரு விளையாட்டாக நம்ம இது பண்ணுறோம். அதுக்காக நாங்கள் தாங்க கண்டுபிடிச்சோன்னு எங்கள் தமிழ் பிள்ளைகள் போய் எங்கள் மாறு தட்டிக்கிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. வந்து பெருமை பண்ணிக்கிட்டாங்களா? அங்கே போய் எதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்களா? ஐயா, இந்த விளையாட்டை சரியாக விளையாடுங்க, கரெக்டாக விளையாடுங்க. விதிமுறைகளை மீறுறாங்க, நாங்கள் போய் கரெக்டாக லாக் பண்ணால் எங்கள் கையை கடிக்கிறாங்க, எங்கள் கையை அடிக்கிறாங்க, எங்களை கிள்றாங்க. இதெல்லாம் தாண்டி நிறைய போங்காட்டம் ஆடுறாங்க. ஒரு பெண் வந்து எச்ச கூட துப்புனாங்க அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்குது. வந்து இப்படி விளையாடும் போது நியாயமானு கேட்க போனால் ஜலோ ஜலோ பலோ ஏதோ ஒன்று தள்ளி அமுச்சு விட்றாங்க. இதுதான் ஒரு கட்டத்தில் சரி. ஒவ்வொரு தகுதி சுற்றா போன யூனிவர்சிட்டியில் 4 யூனிவர்சிட்டி வந்தாச்சு. இந்த அன்னை தெரேசா யூனிவர்சிட்டி இங்கேருந்து தமிழகத்தில் போனால் அது குவார்ட்டர் ஃபைனலுக்கு வந்தாச்சு. அந்த குவார்ட்டர் ஃபைனல் வந்ததை தாங்க முடியல, அவங்களுக்கு தாங்க முடியல. பீகாரில் இருக்கிற தரங் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகமும் அன்னை தெரேசா, தமிழகத்தை சேர்ந்த அன்னை தெரேசா பல்கலைக்கழகமும் விளையாடுறாங்க. விளையாடின பொழுது நடுவர், அந்த போட்டியாளர், அந்த ரெஃப்ரி இருக்கார் இல்லைங்களா, அவர் அந்த பீகார் அந்த பிள்ளைங்க மேலேயே தான் கவனமாக இருக்கார். அவங்க எது தப்பு பண்ணாலும் கண்டுக்கல. இந்த தமிழ்நாட்டு பிள்ளைங்க ஏதாவது வந்துன்னா புருன்னு விசில் அடித்து வெளியே தள்ளுறது. இவங்க பார்த்தாங்க, கடுப்பாயிட்டாங்க. இது என்னங்க ஆட்டம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது அப்படி தான் அப்படின்ட்டு மறுபடியும் ஹிந்தியில் பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் கோபம் ஆயிடுறாங்க. ஏன்னா தமிழ் பிள்ளைகளுடைய ரத்தம் இருக்குது இல்லைங்களா, அது சக்குன்னு சூழேறிடும். கேட்குறாங்க, நியாயத்தை கேட்குறாங்க. என்ன இது ஆட்டம், வந்து நாங்களும் கவனிச்சுக்கிட்டே வரோம், நாங்களும் எவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இங்கே பயணம் பண்ணி இங்கே விளையாடிக்கிட்டு இருக்கோம், இவ்வளோ குளிர் இருக்குது, எங்கள் சூழ்நிலை வேறு, எங்கள் தட்பவெப்ப நிலை வேறு, நாங்கள் நல்லா ட்ரெயின் எடுத்து வந்திருக்கோம், இப்படி போங்காட்டம் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா, என்னடா இது நியாயம் அப்படின்னு கேட்கும் பொழுது எங்கேருந்தோ பறந்து வந்த 2 சேர் வந்து விழுது. அதில் ஆரம்பிக்குது. அதன் பிறகு வந்து கை கலப்பாக மாறுது. கை கலப்பு எங்கே மாறுதுன்னா, அடிக்கிறவங்க யார் அப்படின்னா அந்த அந்த போட்டியில் இருந்த பயிற்சியாளர்களும் அப்புறம் வந்து வாட்ச்மேனுங்க, இவங்க வந்து அடிக்கிறாங்க. வந்து மற்றபடி விளையாட்டு வீராங்கனைகளுக்குள்ளே எந்த இதுவும் நடக்கலை. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வன்மை இருந்துருப்பாருங்க. அப்புறமா ஒரு பெண் பிள்ளை பேட்டியிலே சொல்லுது. வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே சரியாக விளையாடிடுவீங்களா, பார்த்துடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. அவங்க வந்து இந்த விளையாட்டாக பார்க்கல, மொழியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் தெற்கு வடக்குன்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. அதனால தான் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு இன்றைக்கி வரைக்கும் அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போ நாங்கள் கண்டுபிடிச்ச விளையாட்டு தான்ப்பா, நாங்கள் கண்டுபிடிச்ச விளையாட்டுக்காக நாங்கள் என்ன கிரீடம் சுற்றிக்கிட்டு ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் கண்டுபிடிச்ச விளையாட்டு இன்று தெற்காசியாவை தாண்டி, ஆசியாவை தாண்டி உலகத்தில் ஒரு பேசும் பொருளான விளையாட்டாக மாறி இருக்கு அப்படின் பொழுது எங்களுக்கு அது பெருமை. ஆனால் எங்களை வந்து விளையாட வந்த இடத்துல அந்த பஞ்சாபில் வந்து சிறுமப்படுத்துகிறீங்களே நீங்கள், இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு பயம் உருவாயிடுச்சு. குறிப்பாக வந்து அந்த பெண் பிள்ளைகள் சொல்கிறது என்னென்னா, எங்களுடைய பயிற்சியாளர்கள், தமிழகத்தை சேர்ந்த பயிற்சியாளர் பாண்டியன் நினைக்கிறேன் அவர் பேர், வந்து அவரை கூட்டு போய் அந்த அறையில் அடித்தாங்க அப்படின்றாங்க. இவங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற பஞ்சாப் போலீஸ் என்ன சொல்லுங்க, முதல்ல புகார் கொடுத்தது அவங்க தான், நீங்கள் முதல்லே வந்திருக்கணும், லேட் பண்ணிட்டீங்க நீங்கள் அப்படிங்கிற. இவங்களுக்கு என்ன சூழ்நிலைன்னு புரியல, மொழி தெரியல, எங்கே போய் கொடுக்கணும்னு தெரியல, கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி ஆகிப்போச்சு. எல்லா தகுதி போட்டியும் வந்து போங்காட்டமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க. காலிறுதியில் வந்து ஆடும்பொழுது வேணும்னே தப்பாக ஆடி சண்டைக்கு வம்புக்கு இழுக்கிறாங்க, சேரை தூக்கி போடுறாங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிக்கிறாங்க. நிறைய மாணவிகளுக்கு உள்காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த பகுதியிலிருந்து நம்ம வந்து
சரியான முறையில் போய் சேருவோமா, ஊருக்கு போய் சேருமான்னு ஒரு பயம் வந்திருக்குது. இவங்களுக்கு பயம் ஏற்பட்டு உடனடியாக அது ஊடகங்கள் பெரிய பேசும் பொருளாக மாறி தமிழக அரசினுடைய காதுக்கு தெரிய வந்து முதல்வர் உத்தரவின் பேரில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அங்கே பேசி அவர்களை பாதுகாப்பாக பஸ்லேருந்து கூட்டின்னு போய் டெல்லியில் இப்போதைக்கு இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் தமிழக இல்லத்தில் அங்கே உள்ள தமிழக இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களோட சேஃப்டியாக அவங்கவுங்க ஊருக்கு ஃப்ளைட்டில் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. ஒவ்வொரு வீராங்கனையுடைய வீட்டுக்கும் தகவல் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் மீறி இன்னும் என்னங்க வந்து ஆட்டன்னா ஆட்டன் போயிடுங்க. அது என்ன தெற்க வடக்க அப்படின்னு பார்க்குறீங்க வந்து நாங்கள் வந்து வேறு ஒரு வார்த்தை வடக்கர்கள் சொன்னால் ஏன் கோச்சிக்கிறீங்க? நீங்கள் வந்து விளையாட்டுன்னு வரும்பொழுது இந்தியான்னு ஒரு ஒற்றுமை வரும். வந்து நீங்கள் 1000 தான் வந்து பிரிவினைகள். இங்கே வந்து நீ வந்து பீகார்காரன், நீ வந்து ஒரிசாக்காரன், நீ வந்து இவங்காரன் அப்படின்னு இருந்தால் கூட ஒரு விளையாட்டுன்னு வந்துட்டா அவர் ஜடேஜா, இவர் தோனி, இவர் சச்சின், இவர் வந்து வெங்கடேஷ் பிரசாத் இப்படின்ற ஒரு ஒரு ஒற்றுமை வரும். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த வீராங்கனைகளுக்குள்ளே யாருக்கும் இதுவே கிடையாது. உண்மையாக சொல்லப்போனால் அவங்க சொல்கிறது என்னென்னா பிளேயர்ஸுக்குள்ளே எந்த பாகுபாடும் கிடையாது. இந்த பயிற்சியாளர்கள் நடுவர்கள் அங்கேருந்து சும்மா வெட்டியாக வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு இருந்தான் பாருங்க, யார் வாட்ச்மேன்ற பேரில், இவனுங்களுக்குள்ளே இருக்கிற அந்த புத்தி இருக்குல்ல அவங்களால தாங்க முடியல. வந்து எங்கேயோ சவுத்துலேருந்து இங்கே வந்து இதுங்க வந்து அடிச்சுன்னு போகுது கப்பு அப்படின்ற கடுப்பு தான் அது. இது என்ன விளையாட்டு அது பல்கலைக்கழகங்களுக்குள்ளே நடக்கிற இந்த விளையாட்டு இவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா மாறி இருக்குது. அதுக்காக நாங்கள் எதிர்வினையாற்ற மாட்டோம். நீங்கள் வாங்க தைரியமாக எங்கள் தமிழ்நாட்டில் வந்து விளையாடி பாருங்கள். அவ்வளோ டீசெண்டாக பக்காவாக நடந்துப்போம். தோத்தன்னு ஒத்துப்போம், ஜெயிச்சா உங்களுக்கு கிரீடம் தருவோம். அதுதான் தமிழன், அதுதான் தமிழச்சி, அதுதான் தமிழருடைய மரபு. நம்ம தமிழர் இல்லத்திலிருந்து அந்த வருகிற அந்த வீராங்கனைகளை பெரும் வரவேற்போம். இதுதான் தமிழர்களுடைய நாகரிகம், மரபு என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.